வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜ்கிரண் திடீரென ஏற்பட்ட விபத்தில் சிக்கிக் கொண்டார். எந்த முன்னறிவிப்புமின்றி அவரது தலையில் கடுமையாக அடிபட்ட காயம் காரணமாக அவர் மயக்க நிலைக்கு தள்ளப்பட்டார். உடனடியாக வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக கடந்த 8ஆம் தேதி யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். யாழ்ப்பாணத்தில் சிடி ஸ்கேன் உள்ளிட்ட அனைத்து பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. தலையில் ஏற்பட்ட காயம் கடுமையான வீக்கம் மற்றும் உள் இரத்த கசிவுகளை ஏற்படுத்தியது என்பதை நரம்பு சத்திர சிகிச்சை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவர் யாழ் போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டு உயிரை காக்க தேவையான அனைத்து சிகிச்சைகளும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டன. ஆனால் மருத்துவர், தாதியர் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்கள் முழு முயற்சியையும் எடுத்த போதிலும் தலையில் ஏற்பட்ட கடுமையான காயத்தின் தாக்கத்தை தாங்க முடியாமல் அவரது மூளை செயற்பாடுகள் படிப்படியாக குறைந்து இறுதியில் மூளை இறப்பு உறுதி செய்யப்பட்டது. இந்த துயர செய்தி அவரது பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. இந்த இக்கட்டான நிலையிலும் அவர்களின் குடும்பத்தினர் அவரது 2 சிறுநீரகங்களை தானம் செய்ய முன்வந்தனர். இதனிடையே இலங்கையில் சிறுநீரக செயலிழப்பால் மாற்று சிறுநீரகத்திற்காக பலர் உயிர் போராட்டத்தில் இருக்கின்றனர். இந்நிலையில் மரணமடைந்த இளைஞனின் 2 சிறுநீரகங்களையும் மருத்துவ குழு வெற்றிகரமாக சத்திர சிகிச்சை மூலம் அகற்றி அவை 2 நோயாளிகளுக்கு மாற்று சிறுநீரகமாக வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டன. இந்த மனிதாபிமான செயல் மூலம் இருவர் தங்கள் வாழ்வை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொண்டனர் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அமரர் ராஜ்கரனுக்கு சத்திர சிகிச்சை கூடத்தில் வணக்கம் செலுத்தப்பட்டது.